நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்து பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக டீடாக்ஸ் சூரணம் எப்படி செய்கிறது, இந்த டீடாக்ஸ் சூரணம் யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாருக்கெல்லாம் இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல் விஷயம், டீடாக்ஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை? ஸோ இந்த சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டீடாக்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நான் டாய்லெட் போயிடுறேன் டாக்டர், ஸோ எனக்கு டீடாக்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன்னும் சில பேருக்கு என்னென்னலாம் உடலில் உபாதைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டீடாக்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 12 சிம்டம்ஸும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீடாக்ஸ் தேவை. முதல் விஷயம், ஸ்கின்ல உண்டாகக்கூடிய அலர்ஜி. ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சாப்பிடும் பொழுதோ இல்லை சில தூசு இருக்கக்கூடிய இடத்துல போகும் பொழுதோ உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு அலர்ஜி உண்டாகிறது, அடிக்கடி காலையில் எழுந்த உடனே தும்மல் உண்டாகிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகிறது, சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாளாக உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீடாக்ஸ் தேவை. அடுத்ததாக, செரிமானம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறது, பசி சரியாக எடுக்காமல் இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆகிடுறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டீடாக்ஸ் தேவை. அதே மாதிரி அடிக்கடி மலச்சிக்கல் உண்டாகிறது, இல்லைனா சில பேருக்கு அடிக்கடி டயரியா உண்டாகும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியாக செரிமானம் ஆகாமல் மலத்தோடு சேர்ந்து வெளியேறதை பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு அந்த மலத்தோடு சேர்ந்து வெளியேறும் பொழுதோ இல்லை முழுவதுமாக அந்த மோஷன் வெளியான ஒரு உணர்வே இருக்காது. ஸோ இன்னும் இன்கம்ப்ளீட்டான ஒரு நிலையே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு டீடாக்ஸ் தேவை. அதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கு கோல்டு உண்டாகிறது, இல்லை சின்ன சின்ன தூசி பட்டா கூட உங்களுக்கு அலர்ஜி உண்டாகி ரொம்ப நாளாக உங்களுக்கு சளி இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் டீடாக்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டாக ஒரு தலைவலி இருக்குது, என்ன காரணமே தெரியாமல் திடீர்னு எனக்கு தலைவலி உண்டாயிருது. இதை நான் டென்ஷன் ஹெட்டேக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை மைக்ரைன் மாதிரியும் இருக்குது. சில சமயங்களில் என்ன காரணமே தெரியாமல் எனக்கு தலைவலி உண்டாகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டீடாக்ஸ் தேவை இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பேக் பெயின் உண்டாகும், அதே மாதிரி கழுத்து வலி உண்டாகிறது. ஸோ இது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதனால் உங்களுக்கு வருது அப்படின்னா பரவாயில்ல. பட் ரொம்ப நாளாக எனக்கு இந்த பேக் பெயின் இருக்குது, ஈவன் நான் அதுக்கான சில சிகிச்சை முறைகளும் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கும் போது மட்டும் எனக்கு பெட்டராக இருக்குது, ஆனால் மற்ற நாட்களில் எனக்கு இந்த கழுத்து வலியோ இடுப்பு வலியோ தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் டீடாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ரொம்ப ஒரு டயர்டாக இருக்குது டாக்டர், எந்த ஒரு வேலையுமே நான் பெருசாக செய்கிறதில்ல, அன்றாடம் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் தான், ஆனாலும் எனக்கு டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலையே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டீடாக்ஸ் தேவை இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டயர்ட்னஸும் இருக்கும், ஆனால் தூக்கமும் சரியாக வராது. ஸோ டயர்ட்னஸ் இருக்குன்னு சொல்லி தூங்க போனாலும் சரி, ஒரு மேலோட்டமான தூக்கம் தான் இருக்கும். அதுவும் இரவு நேரத்தில் தூக்கம் சரியாகவே இருக்காது. விடியற் காலையில் தான் எனக்கு கொஞ்சமான தூக்கமே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டீடாக்ஸ் தேவை இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். மாதத்தில் ஒரு 2 வாரம் வரைக்குமே காய்ச்சல் அடிக்கடி வர்றதோ, இல்லை ஈவினிங் டைமில் சில பேருக்கு காய்ச்சல் வர்றதோ. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் அப்படின்னா முதல்ல இவங்களுக்கு தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், வந்தாலும் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது டாக்டர், நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு இந்த வெயிட்டை குறைக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கூடவே சில ஃபுட்டு கிரேவிங்ஸும் இருக்குது, இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு தான் எனக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னால் அதை தவிர்க்கவே முடியாத அளவுக்கு நான் அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டீடாக்ஸ் தேவைப்படும். ஸோ கடைசியாக உங்களுடைய திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்னால் சில சமயங்களில் தெளிவான ஒரு முடிவு
எடுக்க முடியல. அதே மாதிரி ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து எனக்கு இல்லை, எந்தூசியாசம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரொம்ப டிப்ரெசிவாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், இல்லை சில சமயங்களில் வந்து பதட்டமாக ஃபீல் பண்ணுறேன், நார்மலான ஒரு நிலையிலே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டீடாக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த ஒரு 12 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டீடாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த டீடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாடம் வந்து மலம் கழிக்கிறோம், அதே மாதிரி வந்து யூரின் போகிறது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் தான். இதையும் தாண்டி அன்றாடம் நம்மளோட உடம்புல நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம், இந்த வளர்சிதை மாற்றத்தோட முடிவில் வந்து சில கழிவுகள் வந்து நம்ம உடம்புல தேங்கும். ஸோ நம்ம நல்ல இரவு தூக்கத்தில் வந்து இருக்கோம், அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளுடைய மனதும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா நம்ம உடலே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிடும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இது நமக்கு கரெக்டாக கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து விளைஞ்சு ஒரு 5-6 நாட்களுக்கு மேலே தான் நம்மளுடைய சமையல் அறைக்கே வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல், நிறைய பேருக்கு செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிலை இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல கல்லீரலால் முறையாக கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியல. அதே மாதிரி நமக்கு சுவாசம் வந்து ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறதுனால நம்மளுடைய நுரையீரலால் முறையாக கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியல. அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல வியர்வை வரக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாத காரணத்தினால நம்மளுடைய வியர்வை மூலமாக கழிவுகள் வந்து வெளியேறதில்லை. இது மட்டும் இல்லாமல் உடம்புல இருந்து நம்ம மோஷன் போகிறது மூலமாகவோ இல்லை வந்து யூரின் போகிறது மூலமாகவோ வந்து முறையாக கழிவுகள் வெளியேற முடியாமல் இருக்குது அப்படின்னா நாளடைவில் நம்ம கண்டிப்பாக நோயாளியாக வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் டீடாக்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். இந்த டீடாக்ஸ் வந்து டெய்லி டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் இருக்குது. ஸோ மாதத்தில் 2 முறை எடுத்துக்கொள்ளக்கூடியது, மாதம் 1 முறை, அதே மாதிரி 4 மாதத்துக்கு 1 முறை, இல்லை 6 மாதத்துக்கு 1 முறை, இந்த மாதிரி வந்து டீடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய வெரைட்டியில் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 12 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெய்லி டீடாக்ஸ் அப்படிங்கிறது தான் பெட்டரான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நிலவாகை, கருஞ்சீரகம், சீரகம், அது கூட வந்து திராட்சை, பூண்டு, பெருங்காயம். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் ஒரு சூர்ணமாக பண்ணிவிட்டு அதை வந்து கஷாயமாக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடம்புலேருந்து கழிவுகள் வந்து வெளியாகும். ஸோ கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய தைமோகுயினோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம கல்லீரலில் தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றதை வந்து தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளுடைய செல்களில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால் வரக்கூடிய எண்ட் ப்ராடக்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிட்னியில் வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் வந்து இது வந்து அதிகரிக்கிறது. ஸோ அதனால் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் பூண்டு. ஸோ இந்த பூண்டில் வந்து சல்ஃபர் கண்டைனிங் அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் அந்த வாசனைக்கான ஒரு காரணம். ஸோ இது வந்து நம்ம உடம்புல முக்கியமாக எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பு தன்மையை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கு. அதிகமும் படுத்தாமல் குறைவாகவும் ஆக்காமல் அது பேலன்ஸ்டாக வச்சுருக்கு. இதனால் நம்ம உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, அதே மாதிரி வந்து வெயிட் கெயின் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து இந்த பூண்டு வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி ஸோ வயிற்றில் தேவையில்லாத வாய்க்கள் வந்து உருவாகிறது, அதே மாதிரி செரிமான தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொடுக்கறதுனால நம்ம பூண்டை வந்து இதில் சேர்க்குறோம். அதே மாதிரி பெருங்காயம். ஸோ பெருங்காயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடம்புல தேவையில்லாத வாய்க்களை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி இது ஒரு பெஸ்ட் ஆன்டி வைரலும் கூட, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சீரகம் வந்து அது செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமாக மனதுக்கும் வந்து சீரகம் வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து கொடுக்கும். அது கூடவே வந்து திராட்சை. ஸோ திராட்சை அப்படிங்கிறது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்க்கான ஒரு முக்கியமான உணவுப் பொருள். ஸோ அந்த பாக்டீரியாஸும், வைரஸும் பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா, நமக்கு கிரேவிங்ஸ் நெறைய வராது. நம்ம பாடியில வந்து சுகர் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நார்மலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. கூடவே நிலவாகை. ஸோ நிலவாகை அப்படிங்கிறது வந்து நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கு, இல்ல வந்து செரிமானம் ஆகாம மலம் வெளியேறுது. ஸோ கம்ப்ளீட்டா எனக்கு மோஷன் போன ஒரு உணர்வே இல்ல அப்படின்னா, நிலவாகை வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்கும். ஸோ இந்த ஒரு சூர்ணத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அத கஷாயமாக்க போறோம். ஸோ இந்த கஷாயத்த வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது, நம்மளுடைய பாடி வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகும். நல்ல சுறுசுறுப்பான ஒரு நிலைய அடைய முடியும். உடல் எடைய குறைக்கிறதும் வந்து சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்கின் ரேஷஸோ, அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளோ, அடிக்கடி கோல்டு, காஃப் வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து முழுமையா விடுபடலாம். ஸோ இந்த டீடாக்ஸ் சூரணம், இந்த கஷாயம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உடலை சுத்தி செய்யக்கூடிய டீடாக்ஸ் சூர்ணம். இந்த டீடாக்ஸ் சூர்ணம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பூண்டு, கருஞ்சீரகம், நிலவாகை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம், பெருங்காயம், திராட்சை, காய்ந்த திராட்சை, சீரகம். ஸோ இதில் பெருங்காயம் தவிர மற்ற எல்லாமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கிறோம். ஸோ பெருங்காயம் மட்டும் 4ல் 1 பங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் 10 கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பெருங்காயம் வந்து 2.5 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உலர்த்தி பொடியாக்கி டீடாக்ஸ் சூரணமாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த டீடாக்ஸ் சூரணத்தை வந்து ரெகுலராக நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செய்ய போகிற இந்த கஷாயம் மாதிரியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல ஒரு 200 ml தண்ணீரை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வரும் பொழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம இந்த டீடாக்ஸ் சூரணத்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டீடாக்ஸ் சூர்ணம் இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வாங்கி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ இந்த டீடாக்ஸ் சூர்ணம் நம்மளுடைய மருத்துவமனையிலே வந்து கிடைக்கிது. ஸோ ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். இது நல்லா கொதித்து ஒரு 50 ml வந்து நமக்கு சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த கஷாயத்தை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை கஷாயம் ஆக்கலை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கிராம் அளவுக்கு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம உடலை நல்லா சுத்தி பண்ணும். அதே மாதிரி வந்து கான்ஸ்டிபேஷன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.